அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டாச்சு. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேங்க. உடனே குயிக்காகவும் நீங்கள் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மாவோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மாவு ஒரு சரியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. ரொம்ப நீங்கள் தண்ணியாக இல்லாத ரொம்ப திக்காக இல்லாத நீங்கள் ஒரு மீடியமாக மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரே அளவாக ஊற்றிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு கையில் நல்லெண்ணெய் சேர்த்து மாவை இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு எண்ணெய் கையிலெல்லாம் நல்லா ஒட்டாத வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பொன்னிறமாக அந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இதே நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்டஃபிங் தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த தோலை எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நீங்கள் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு நான் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இல்லாட்டி வெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டு கொஞ்சம் குறன்னு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்குள்ளே நம்ம மாவும் ரெடியாக இருக்கும். பாருங்கள், மாவு சரியான ஒரு பதத்தில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி திக்காக நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உருண்டை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கையிலேயே நான் உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டிக்க போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வாழை இலையோ இல்லாட்டி உங்கள்கிட்ட பாலித்தீன் கவரோ எது இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் உள்ளங்காய் அளவுக்கு நான் தட்டிக்க போகிறேன். நல்ல மெல்லிஸாக நம்ம தட்டிக்கலாம். எந்த ஒரு விரிசல் இல்லாத தட்டிட்டு உள்ளே எடுத்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம மூடிட வேண்டியதான். மூடிட்டு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது. பாருங்கள், ஓரத்தை எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நான் ஓரத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இது நான் தேவைன்றது செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே இட்லி பாத்திரம் தட்டு வச்சிடலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஈரத்தில் நல்லா நம்ம நினச்சிட்டு ஒட்டை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அது மேலே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புரண்டு கொழுக்கட்டை எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சிடுறேங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். டெய்லி ஸ்நாக்ஸ் என்ன செய்யுதுன்னு குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டேன். அப்படியே எடுத்து சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பூரணத்தோடு எடுத்து நான் சாப்பிட போகிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.